தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆண்டன். வணக்கம் ஆண்டன். உச்சநீதிமன்றம் தற்போது மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். முக்கியமான உத்தரவு உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கின்றது. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க முடியாது தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் அப்படித்தான் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டு கிடக்கின்றது. அதனை திறக்க அனுமதிக்க கோரித்தான் அந்த ஆலை நிர்வாகத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. அந்த சூழ்நிலையில் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றமானது ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்க முடியாது என கிட்டத்தட்ட 42 நாட்கள் விசாரணை மேற்கொண்டு ஒரு விரிவான தீர்ப்பினை வழங்கியிருந்தது. அதுபோன்ற சூழலில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்க கோரி அந்த ஆலை நிர்வாகத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவினை தற்பொழுது உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்வதாக கூறியிருக்கின்றது. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பில் குறுக்கிடுவதற்கு தற்பொழுது எந்த முகாந்திரமும் இல்லை. ஏனென்றால் இந்த விதிமீறல்களில் ஈடுபட்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் தற்போது ஸ்டெர்லைட் ஆலையானது விதிமீறலில் ஈடுபட்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடியில் 11 இடங்களில் ஆற்றின் கரையோர பகுதிகளில் 11 இடங்களில் ஸ்டெர்லைட் நிர்வாகத்தின் சார்பில் அந்த தாமிர கசடுகளானது அங்கு கொட்டி வைக்கப்பட்டிருப்பதாக ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதனையும் உச்சநீதிமன்றம் தற்பொழுது தனது உத்தரவின் போது சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மக்களுடைய அந்த உடல்நிலை தொடர்பாக அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கின்றது. பல விதிமீறல்கள் நடைபெற்றிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளும் மீறப்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றம் இன்றைய உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் அனைத்து விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தற்பொழுது அந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றது. அதுபோன்ற சூழலில் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவில் குறுக்கிட முகாந்திரம் இல்லை. எனவே மனுதாரர் அதாவது ஸ்டெர்லைட் நிறுவனத்தினுடைய அந்த வேதாந்தா நிறுவனத்தினுடைய மனுவானது தள்ளுபடி செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. மிக ஒரு முக்கியமான தீர்ப்பாக தற்பொழுது பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து நச்சுவாயு கசிந்ததால் தான் அந்த ஆலையை மூடுவதற்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் 2013ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவுக்கு எதிராக ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அதே ஆண்டு அனுமதி வழங்கியது. இந்த அனுமதியை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஸ்டெர்லைட் ஆலை தடை இல்லை என ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்தது. எனினும் நச்சுவாயு கசிவினால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக 100 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் எனவும் ஸ்டெர்லைட் நிர்வாகத்திற்கு உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டிருந்தது. அதன் பிறகு ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக 2018ஆம் ஆண்டு தூத்துக்குடி மக்கள் போராட்டத்தில் நடத்த தொடங்கினார்கள். போராட்டத்தின் 100வது நாளில் தான் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி அவர்கள் பேரணி சென்ற பொழுது மக்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை நாடு முழுவதிலும் ஏற்படுத்தியிருந்தது. இதனை அடுத்துதான் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவினை எதிர்த்து ஸ்டெர்லைட் நிர்வாகம் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்தது. அதனை விசாரித்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் செயல்பட அனுமதியாக கொடுத்தது. இதனை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தான் ஸ்டெர்லைட் ஆலை செயல்படலாம் என்று தேசிய பசுமை தீர்ப்பாயம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதித்ததோடு இந்த வழக்கை தேசிய பசுமை தீர்ப்பாயம் விசாரிக்க முகாந்திரம் இல்லை எனவும் உத்தரவிட்டது. மேலும் ஆலையை திறப்பது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடருமாறும் ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை அடுத்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஸ்டெர்லைட் நிர்வாகம் சார்பில் 2019ஆம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கோரி அந்த வழக்கில் கடந்த 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18ஆம் தேதி தீர்ப்பு வழங்கிய சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதற்கு அனுமதி அளிக்க முடியாது என கூறி வேதாந்தா நிறுவனத்தின் மனுக்களை தள்ளுபடி செய்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவுக்கு எதிராகத்தான் வேதாந்தா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி மேல்முறையீடு செய்தது. இதனிடையே தான் ஸ்டெர்லைட் ஆலையை பரிச்சாட்ட முறையில் 3 மாதம் திறக்க அனுமதி கோரி வேதாந்தா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால மனுவும் தாக்கல் செய்திருந்தது. சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்டெர்லைட் நிறுவனத்தை திறக்க அனுமதிக்க முடியாது என்று கூறி பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு எதிராக அந்த ஆலை நிர்வாகத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டது. இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை தான் கடந்த 14ஆம் தேதி இந்த மாதம் 14ஆம் தேதி விசாரணை தொடங்கியது. இன்று வரையில் விசாரணை நடைபெற்றது. இதில் 4 நாட்கள் மொத்தம் விசாரணை நடத்தப்பட்டிருந்தது. இந்த வழக்கின் விசாரணையின் போது ஸ்டெர்லைட் தரப்பை பொறுத்தவரையில் நிலத்தடி நீர் பரிசோதனை தொடர்பான அறிக்கையை ஸ்டெர்லைட் நிறுவனம் தாக்கல் செய்யவில்லை. தாமிர கழிவுகள் வெளியேற்றப்படவில்லை என சிலவற்றை காரணம் காட்டி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கான உரிமம் புதுப்பிக்கப்படவில்லை என அவர்கள் ஸ்டெர்லைட் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது.
இந்த நிலையில்தான் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனைத்து விதிகளும் ஸ்டெர்லைட் ஆலை கட்டுப்பட்டதா, ஆலையை மூட உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு எந்த முகாந்திரத்தில் இப்போது தடை விதிக்க முடியும் என ஏற்கனவே உச்சநீதிமன்றமானது கேள்வி எழுப்பியிருந்தது. அது மட்டுமில்லாமல் அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய உடல்நிலை நான் பார்த்து சொல்ல சொன்னது போல அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய உடல்நிலையும் அவர்களுடைய உணர்வுகளையும் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றமானது தெரிவித்திருந்தது. ஸ்டெர்லைட் ஆலை செயல்படுவதற்கு திடீரென ஒரு இடைக்கால உத்தரவை நாங்கள் பிறப்பிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருந்தது. இதுபோன்ற ஒரு சூழலில் ஒரு வல்லுநர் குழுவை அமைத்து அங்கே இருக்கக்கூடிய ஆய்வுகள், ஸ்டெர்லைட் ஆலையில் ஆய்வுகள் மேற்கொள்ளலாமா என உச்சநீதிமன்றம் ஒரு யோசனையும் முன்வைத்திருந்தது இந்த விசாரணையின் பொழுது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதற்கு அனுமதிக்க கூடாது, அந்த ஆலை தொடர்ந்து விதிமீறல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது, அது அனைத்து விதத்திலும் சுற்றுச்சூழலை பாதிப்பதாக அனைத்து அறிக்கைகளும் தெரிவித்திருக்கின்றன. சென்னை உயர்நீதிமன்றமும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. மக்களுக்கு மிகுந்த பாதிப்பினை இந்த ஸ்டெர்லைட் நிறுவனமானது ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. எனவே அந்த ஆலையை திறப்பதற்கு அனுமதிக்கவே கூடாது என தொடர்ந்து வாதங்களானது இந்த கடந்த 4 நாட்களாக அந்த விசாரணையில் 4 நாட்கள் நடைபெற்ற விசாரணையில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றமானது அதிரடியாக இன்றைய தினம் இந்த வழக்கில் விசாரணை நிறைவடைந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வழக்கு விசாரணை நிறைவடைந்த உடனேயே நீதிபதி இந்த உத்தரவினை வாசிக்க ஆரம்பித்து விட்டார். கிட்டத்தட்ட அரை மணி நேரங்களுக்கு மேலாக தற்பொழுது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் தற்பொழுது இந்த உத்தரவினை வாசித்தது. இறுதியாக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு, அதாவது ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் தற்போது குறிக்கிற முகாந்திரம் இல்லை. அது மட்டுமில்லாமல் அங்கு குறிப்பிட்டது போல அந்த ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகமானது பல விதிமீறல்களில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தியிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த கழிவுகளை அவர்கள் கொட்டி வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது போன்ற சூழலில் பல விதிமீறல்கள் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது போன்ற ஒரு சூழலில் தற்பொழுது இந்த சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் நாங்கள் தலையிட முடியாது என கூறி தற்பொழுது ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க அனுமதிக்குமாறு வேதாந்தா, அதாவது ஸ்டெர்லைட் நிறுவனத்தின் சார்பில் தொடரப்பட்ட மனுவினை தாங்கள் தள்ளுபடி செய்வதாக உச்சநீதிமன்றம் தற்பொழுது ஒரு அதிரடியான உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ஆண்டன் ஜவஹர்.